அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரையும் கேட்டு பார்த்தால் தெரியும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள், ஒவ்வொரு விதமான தேவைகள், ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள். இவற்றின் மத்தியிலும் யாரிடமும் சொல்ல முடியாத அநேக பாரமான காரியங்கள் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடுங்கள் என்று. ஆகவே நம்முடைய எல்லா காரியங்களையும் தெரிவிப்பதற்கு தேவ சமூகம் நமக்கு உண்டு. ஏனென்றால் அந்த தேவ சமூகத்திலே நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்குகிறவர், நம்மளுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தம்முடைய வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் நம்மை விசாரிப்பார்களானால் அந்த விசாரிப்பிலே நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிவதற்காகவே இருக்கும். ஆனால் அவர்கள் விசாரிக்கவில்லை என்றாலும் நீங்கள் துக்கப்பட வேண்டாம். ஏனென்றால் தேவனே அவர்களை நம்மை விட்டு தூரப்படுத்தி இருக்கிறார். மற்றவர்கள் நம்மை விசாரியாத போதுதான் கர்த்தர் நம்மை விசாரிக்கிற நல்ல தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஒருவேளை நாம் புத்தீனமான காரியங்களை செய்து இப்படிப்பட்ட கவலைகளிலே மாட்டிக்கொள்கிறோம். ஆகவே தான் அடுத்த வசனத்திலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று கட்சித்து வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வாசிக்கிறோம். அவன் சிங்கம் போல தான் வர முடியும், ஆனால் சிங்கமாய் வர முடியாது. நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர் யூதராஜ சிங்கம். ஆகவே நாம் ஞானமுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்திலே நாம் நிற்கும் பொழுது, தேவன் பட்சத்தில் நாம் நிற்கும் பொழுது இப்படிப்பட்ட புத்தியீனமான காரியங்களுக்கு தேவன் நம்மை விலக்கி விடுவிக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க பழகுங்கள். உங்கள் கண்ணீரின் துளிகள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் பதிலளிக்கிறவராகவே இருக்கிறார். தேவன் உங்களை காலைதோறும் விசாரிக்கிறாராம். யோபு பக்தன் சொல்லும் பொழுது, தேவன் நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிப்பாரானால் குறைவை காண மாட்டீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த குறைவை காணாத தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். நிறைவை கட்டளையிடுகிற தேவன். மார்க் 10ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு பர்த்திமேயு குருடனை பார்த்து நாம் வாசிக்கிறோம். அந்த குருடனிடம் தேவன் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விசாரிக்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் பார்வையடைய வேண்டும் என்று. ஆனால் அவன் இருந்த நிலைமை அநேகரிடம் பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். தேவனிடம் மாத்திரம் ஏன் பார்வையை கேட்டான் என்றால் தேவன் இதை தர வல்லவர் என்பதை அறிந்திருந்தான். ஆகவேதான் தேவன் அழைத்த உடனே தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்திலே வந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அங்கு அவனுடைய அடையாளம் மாற்றப்படுகிறது, அவனுடைய இருப்பிடம் மாற்றப்படுகிறது. ஏனென்றால் விசாரிக்கிறவர் யார் என்பதை அறிந்திருந்தார். நாம் திரும்பவும் இந்த இடத்திற்கு வருவோம் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. நாம் சுகம் பெற்று தேவனுக்கு பின் செல்கிறவர்களாய் மாறுவோம் என்ற விசுவாசத்தோடு கூட அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வந்தான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் நாம் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டு தேவன் தருகிற வார்த்தையை மாத்திரம் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்களை எல்லா கவலைகளுக்கும் பாரங்களுக்கும் விலக்கி விடுவிப்பார். உங்களை விசாரிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே தங்களுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிற உடைய பிள்ளைகளை உடைய கண்கள் நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, உன்னை சுற்றி நிற்கிற எல்லா பாரமான காரியங்களை உதறி தள்ளிவிட்டு உண்மையே நம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் அவர் கண்ணீருக்கெல்லாம் பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவீராக. ஒருபோதும் கைவிடாத தேவன் ஒவ்வொரு நாளும் விசாரித்து கூட இருந்து கரம் பிடித்து நடத்துவீராக. தாழ்த்துகிறோம், மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்க எல்லாம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.